அன்பு சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த, நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். வத்அத்பிஇ ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா, ஒரு தீமை செய்து விட்டால் அந்த தீமையை அழிக்கிற மாதிரி நன்மையை செய்துவிடு. வஹாலிகின் நாஸ் பிகுலுகில் ஹஸன், மக்களோடு அழகிய குணத்தில் நடந்து கொள். மூணே உபதேசம் தான். உலமா பெருமக்கள் இதற்கு ஏராளமான விளக்கங்களை தருகின்றார்கள், அதை விளக்கி தருகின்றார்கள். சொல்வார்கள், ஃபர்ஸ்ட் நபி அவர்கள் செய்த உபதேசம் என்ன? இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த, நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயப்படு. நீ ரகசியமாக இருந்தாலும் சரி, கூட்டத்தில் இருந்தாலும் சரி, தனிமையில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் உன்னை பார்க்கிறான்னு நினைச்சுக்கோ. நம்ம தனிமையில் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல அதான் சொல்வான், மா யகூன் மின் நஜ்வா ஸலாத்தத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும். 3 பேர் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ரகசியமா 3 பேர் உட்கார்ந்து பேசுறீங்கன்னா அது 3 பேர் கிடையாது, 4வது தான் அல்லாஹ் இருக்கலாம். 4 பேர் இருந்து நீங்கள் பேசுகின்றீர்கள் என்றால் 4 பேர் கிடையாது, 5வதாக அல்லாஹ் இருக்கின்றான். தனிமையில் யாருமே கிடையாது. ஒருவன் தனிமையில் அமர்ந்து ஒன்றை செய்து கொண்டிருக்கின்றான், தன்னை யாரும் பார்க்கவில்லை, நான் மட்டும் தனியாக இருக்கின்றேன், கிடையவே கிடையாது. அங்க அல்லாஹ் இருக்கின்றான். அல்லாஹ் பார்க்கின்றான் என்ற அந்த சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு எல்லாமே தெரியும், அவனுக்கு தெரியாத ஒன்று அல்ல. உலமாக்கள் சொல்வார்கள், அலிமமா யகூனு மா கான, நடந்ததும் அவனுக்கு தெரியும். வஅலிமமா யகூனு, நடக்கிறதும் அல்லாஹுக்கு தெரியும். வஅலிமமா சயகூனு, நடக்க போவதும் அல்லாஹுக்கு தெரியும். அலிமமாலம் யகுன், நடக்காததும் அல்லாஹுக்கு தெரியும். அலிம லவ் கான கைஃப கான யகூனு, நடந்தால் எப்படி நடந்திருக்கும் என்பதும் அல்லாஹுக்கு தெரியும். அப்ப அல்லாஹுக்கு தெரியாத ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. அல்லாஹ் இல்லாமல் யாரும் தனிமையில் இருக்க முடியாது என்ற பட்சத்தில், அன்பு சகோதரர்களே, அந்த அல்லாஹுவை அஞ்சல், அந்த அல்லாஹுவை அஞ்சி நடக்க வேண்டும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், இறையச்சம் இறையச்சம் என்பதாக சொல்கின்றோமே, அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இரவெல்லாம் வணங்குறது, பகலெல்லாம் நோன்பு வைக்கிறது, தப்புகளையும் செய்வது என்பதல்ல. பாவங்களையும் செய்து கொள்கின்றான், ஆனால் வணக்கங்களையும் செய்து கொள்கின்றான். இதற்கு பேர் இறையச்சம் அல்ல. இறையச்சம் என்பது என்ன தெரியுமா? அதாஉ ஃபராஇதில்லாஹி அலைஹி வஜ்தினாபு நவாஹி,